இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பெரிய பையனுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. அதுக்கு தான் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். நம்ம நாகர்கோயிலில் உள்ள ஈஸி பைக்கு தான் வந்திருக்கோம். கீழே ஃப்ளோரில் லேடிஸுக்கு வச்சுருந்தாங்க. மேல் ஃப்ளோரில் குட்டீஸ்க்கும் ஜென்ஸுக்கும் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சரி, நம்ம குட்டீஸ்க்கு தானே எடுக்க வந்தோன்னு சொல்லி கலெக்ஷன்லாம் பார்த்தோம். எல்லா கலெக்ஷனும் நல்லாவே இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்க்கும்போது செருப்பு, ஷூவு, ஹேண்ட்பேக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக் பார்த்தோன்னே நம்ம ஸ்கூலுக்கு போக ஆகும்னு சொல்லி எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டதுமே இவங்ககிட்ட கேட்டேன். சரிடா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு போயாச்சு. ரிலையன்ஸ் மார்ட்டில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போனோம். அப்போ பெரியவன் சொன்னால், அம்மா நானே இந்த ட்ராலியை உருட்டிட்டு வரேம்மா, நீங்கள் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லுங்கள், நானே உள்ளே எடுத்து போட்டுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். சரிப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் சொல்ல அவன் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் கடைக்குட்டி வெளியே இருந்துட்டு ஓடி வந்து, அம்மா நானும் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். சரிடா அண்ணே எல்லாமே எடுத்துட்டான், நீ ஒன்றும் எடுக்கண்டா அப்படின்னு. அம்மா அப்போ நான் அந்த வண்டியில் தொங்கிக்கிடுறம்மா, நீங்கள் என்னையா அப்படியே மெதுவாக உருட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னால். சரி, இந்த மாதிரி எத்தனை வீட்டிலலாம் நடந்திருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்க்கும்போது கண்ணாடி ஐட்டம் இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான பவுல்ஸு, அதுக்கப்புறம் செராமிக் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. பார்த்ததுமே மனசு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வாங்கணுன்னே. அப்போ இவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்போ வேண்டாடா, நம்ம வீடு போடுறலாம், வீடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே சின்னதும் பெருசாக பசிக்குதுன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லி சின்னவன் அம்மா எனக்கு ஜிகிரு தண்டா வாங்கி தாங்கன்னு கேட்டான். அவனுக்கு ஜிகிரு தண்டாவும் பெரிய பையனுக்கு சம்சாவும் வாங்கி கொடுத்தான். அப்படியே ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஊட்டியும் விட்டுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.